இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நெடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நெடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த கடைசி காலத்துக்கு அநேக ஜனங்கள் இந்த யூடியூப் மூலமாய் கேட்டு வேத வசனத்துக்கு நடுங்கி பயந்து ஏசப்பா உமக்குள்ளாக வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. இந்த மாதம் கடைசி வாரத்தில் கொண்டு வந்து தெய்வத்தை துதிக்க 35 நிமிடத்துக்கு மேல் தேவனை ஆராதனை செய்து, ஆமென், தெய்வத்தை ஆராதனை செய்து அவர் மகிமைப்படுத்தினோம். ஆமென் சொல்லமா? என் அன்பு பிள்ளைகளே, அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், பொறுமையாய் இருக்கிறார். ஆமென். என் அன்பு பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு பார்க்க போகிற வசனங்கள் ரோமர் எழுதின நிருபத்தை 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ரோமர் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோம பட்டணத்துக்கு எழுதுகிற சில வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். எல்லாமே கொஞ்சம் எச்சரிப்பின் வார்த்தைகளாக தான் இருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, காரணம் கடைசி காலமாக இருக்கிறபடினால் இதோ சீக்கிரம் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம் எல்லோரும் கிறிஸ்துக்குள் உண்மையாய் வாழ்ந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படைந்து கர்த்தருக்கு பயந்து நாம் இந்த பூமியில் இருக்கும்போது அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய அபிஷேகத்தில் களி கூர்ந்து, என் அன்பு பிள்ளைகளே, நாம் நிச்சயமாய் ஒன்று ஆண்டவர் வருகைக்கு முன்பாக நம்ம ஜீவன் போனால் பரலோகத்தில் இருப்போம். ஆமீன் சொல்லுங்க. அவர் வருகை மட்டும் காணப்பட்டால் உயிரோடு எடுத்துக்கொள்ளுவோம். புதிய ஏற்பாடு பக்கம் 206, பக்கம் 206, ரோமபுரிக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே அழகாய் எழுதுகிறார். அவர் என்ன இந்த ஜனங்களுக்கு எழுதியிருப்பார்? தெய்வத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், ஆனால் அந்த ஜனங்கள் உலகத்திலே வாழும்படியாய், சுகபோகமாய் வாழும்படியாய், தன்னை உயர்த்துகிறவர்களாய் காணப்படுகிற ஜனங்களுக்கு அவர் அழகாய் எழுதுகிறார். ஆமென் சொல்லமா? எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். 1
28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பயங்கரமான வார்த்தைகளா இருக்கிறது என்று பாருங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டு இருக்க அவர்களுக்கு மனதில்லாதாய் படியார், மனம் இல்லாத படினார். இவர்கள் யார்? ரோமபுரிக்கு எழுதின ரோம் ஜனங்கள். இந்த ரோம் அரசாங்கம்தான் கிறிஸ்துமஸ் நாளை சொன்னவர்கள். இந்த ரோம் அரசாங்கம்தான் இயேசுவை கொலை செய்தவர்கள். ஆனால் இந்த ரோம் பட்டணத்துக்கு, ரோமாபுரிக்கு தேவனாகிய கர்த்தரை கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டு இருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு ஒரு சத்தியத்தை சொல்ல வேண்டும் அவ்வளவும் சொன்னார். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார், நம் பாவத்தெல்லாம் சுமந்தார், ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். மீண்டும் அவர் வருவார் என்று சொல்லியும் இந்த ஜனங்கள் அறிவில்லாதபடினால், இந்த ஜனங்களுக்கு உணர்வு இல்லாதபடினால் இந்த ஜனங்களை என்ன சொல்லுகிறார்? தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு நாமும் அப்படிதான் இருக்கிறோம். யார் உலகத்திலே கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால், என் அன்பு பிள்ளைகளே, 5 புத்தி உள்ள ஸ்திரீ, 5 புத்தி இல்லாத ஸ்திரீகள், 2 பேரும் தெய்வத்தை அறிந்தவர்கள். இவர்கள் என்னை கொண்டு வந்தார்கள். 5 புத்தி இல்லாதவர்கள் என்னை கொண்டு வரவில்லை. ஆண்டவர் வருகை தாமதமானபடினால் அவர்கள் அந்த இடத்துல தூங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. எண்ணெய் இல்லாதவர்கள் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. காரணம் என்னவென்றால், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில் இல்லாதபடினால். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, இன்றைய காலகட்டத்திலே அநேக கிறிஸ்தவர் உலகத்தில் இருக்கிறவர்கள் சபைக்கு தான் போகிறார்கள், ஆனால் மனம் இல்லாமல் இருக்கிறார்கள். சரியாய் தெய்வத்தை அறிந்து கொள்ளாமல் உலக ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் இருக்கிறபடினால் அவர்களுக்கு கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தானே என்று இந்த கிருபையின் காலத்தில் அநேக ஜனங்கள் ஊழியக்காரனும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், துணிகரமாய் காணப்படுகிறார்கள். ஆனால் ஒரு நாட்கள் உண்டுங்க, இந்த கிருபையின் காலம் முடிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். ஆனால் பொறுத்து பொறுத்து பார்ப்பார். கிருபை காலம் முடியறதுக்குள்ளே பொறுத்து பார்ப்பார். அவர்களை என்ன பண்ணுகிறார் என்றால், கேடான சிந்தனைக்கு ஜனங்களை ஒப்பு கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
இயேசுவோடு கூட இருந்த ஒரு சீசனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய். யாருக்கு? யூதாசுக்கு சொல்றார். அப்படின்னு என்ன? காட்டி கொடுக்கிறதை சீக்கிரமாய் காட்டி கொடு. அந்த சிந்தை அவனுக்குள்ளே வந்தது நிமித்தம், அந்த இச்சை, அந்த பண இச்சை அவனுக்குள்ளே வந்தது நிமித்தம் அவனுக்குள்ளே கேடான சிந்தையை ஒப்பு கொடுத்துட்டார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தெய்வத்தை அறிந்தவர்களாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டு அவரை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தியிருக்கும் போது நிச்சயமாய் நம்மோடு கூட தேவ கரம் இருக்கும், நம்மை வழிநடத்தும். ஆனால் அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு ஒருவேளை மனம் இல்லாமல் இருந்தால் ஆமென் சொல்லுங்க, ஆண்டவர் தள்ளுவார் கேடான சிந்தைக்கு. ஆமென் சொல்லுங்க. அதே அதிகாரத்தில் வாசிக்கலாம். 21 வாசிப்போம். 21 24 வசனம் வரையிலும் வாசிக்கலாம். ஒன்றொன்றா வாசிக்கலாம். வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோத்திரியாமலும் இருந்து தாங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இருளடைந்து போய்விட்டான். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமபுரிக்கு எழுதுகிறார். இந்த ஜனங்கள் யாரு? தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் இயேசுவை முழுமையாய் அறிந்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் இருதயம் இருள் அடைந்து விட்டது. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, மறுபடியும் சொல்லுகிறேன், கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஊழியக்கார் இந்த புதிய வருஷத்துக்கு 2026 வருஷத்துக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். சில காரியம் நடக்கலாம், சில காரியங்கள் நடக்காமல் போகலாம். இந்த 21வது வசனத்தின் நிமித்தம் சொல்லுகிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும், இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற விசுவாசிகளாய் இருக்கட்டும், தேவ ஊழியர்களாய் இருக்கட்டும், சத்தியத்தை ஆராய்ச்சி பண்ணவர்களாய் காணப்படட்டும், சத்தியத்தை கரித்து குடித்தவர்களாய் இருக்கட்டும், ஆனால் அவரை மகிமைப்படுத்தாமலும் சோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளை வீணானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ தெய்வத்தை துதிக்கலைன்னா, தெய்வத்தை மகிமைப்படுத்தலைன்னா, தெய்வத்தை ஆராதிக்கலைன்னா, தேவனென்று அறிந்தும் அவரை அசட்டை பண்ணி அவருக்கு செலுத்தக்கூடிய மகிமையை செலுத்தாமல் வீணான காரியங்களுக்கு நீ காணப்பட்டால் உன் இருதயம் இருள் அடைந்து விடும். அவர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள் நடக்கிறதோ நடக்கலையோ, சில வார்த்தைகள் வேதத்தின் அடிப்படையிலிருந்து சொல்லுகிற வார்த்தைகள், நிச்சயம் அந்த வார்த்தைகள் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. சில வார்த்தைகள் அறிவிலே ஞானத்திலே நிரம்பி சொல்லுகிற வார்த்தைகளும் இருக்கிறது. ஆமென்.
இனி நடந்ததை காட்டிலும் பூமியிலே பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். பல பிளைட், பல ட்ரெயின்கள், பல வாகனங்கள் ஆக்சிடென்ட்டுக்குள்ளாக ஆகும் என்று, பல விசுவாசிகள் இருளடைந்து போவார்கள் என்று, பல ஊழியர்கள், ஐடி சம்பந்தப்பட்டவர்கள் பெரிய வசதி படுத்த ஊழியர்களிடத்தில் போவார்கள் என்று, சில ஊழியர்கள் ஜெயிலுக்கு போவார்கள் என்று தீர்க்கதரிசனமாய் சொன்னார். காரணம் என்ன? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஒரு ஊழியக்காரனுடைய வாயில வைக்கிறார் என்றால் நிச்சயம் நடக்கலாம், அது நடக்காமலும் போகலாம். ஆமென் சொல்லமா? அது மாத்திரமல்ல, பூமியில என்ன சம்பவங்கள் நடக்கப் போகிறது, அரசியல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் என்ன நடக்கப் போகிறது. இன்றைக்கு இந்த ஆட்சியை பிடிக்க பல கட்சிக்காரர்கள் அடித்து நொறுக்கி, தன்னை உயர்த்தி மற்ற கட்சி தாழ்த்தி இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன பேசினாலும் சரி, தேவன் யாரை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, ஒரு ஆமென் சொல்லுங்க, அவர்தான் இந்த பூமியை ஆட்சி செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. அவரை மீறி ஒரு தலை முடியும், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கீழே விழாது. ஆமென். கீழே வாசிக்கலாம். 22. நன்றாக கவனிக்கணும். அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, அப்படியே நில்லுங்க. இவர்கள்லாம் தேவனை அறிந்தும் அறியாமல் இருக்கிற இந்த ஜனங்கள் தங்களை ஞானி என்று அறிந்து கொள்கிறார்கள். சில ஊழியக்காரன் அப்படிதான் இருக்கிறார்கள். நான் தான் ஞானி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி ஆயிடுறாங்க? பைத்தியக்காரனா ஆகுறாங்க. ஆமென். எவன் தன்னை உயர்த்துகிறானோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு சீசர்கள் மீன் பிடிக்க போயிட்ட பிறகு ஏசப்பா அந்த கரையில் நின்று கொண்டு பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். அப்படியும் இயேசுதான் என்று, தேவன்தான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. உங்க வலையை ஆழத்தில் போடுங்கள் என்று சொன்னார். அப்போதான் பேதுரு இவர் கர்த்தர் என்று அறிந்து கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனால் இன்றைய இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் நான் தான் ஞானி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? அவர்கள் என்னவாவாங்க? பைத்தியக்காரர்கள் ஆவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேர் இந்த வேதத்தை வாசிக்கிறது கூட பெருமையா வாசிப்பாங்க. தெரியுமாமா? உங்களுக்கு தெரியுமா? என்ன மாதிரி யாரும் வாசிக்க முடியாது என்று தன்னை உயர்த்தி காட்டுவாங்க. வசனத்தை வாசிக்கிறது கூட, ஆவியானவர் அந்த கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறாரே என்று உணர மாட்டாங்க. மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நான் தான், என்னை விட யாரும் வாசிக்க முடியாது, நான் ஞானி என்று நினைக்கிறவர்களை அந்த இடத்துல ஆண்டவர் பைத்தியக்காரியாக மாற்றுகிறார், பைத்தியக்காரனாக மாற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லமா? வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஆமென் சொல்லுங்க. என் அன்பு பிள்ளைகளே,
இன்றைக்கு கிறிஸ்துவம் அப்படிதான் இருக்கிறான். அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனுஷர்கள் எண்ணத்துக்கு ஒப்பாகிறான். பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அதை வணங்கும்படியாய், அதை உருவாக்கும்படியாய் அழிவுள்ள மகிமையை தேடாமல் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்களுக்கு என்ன சிந்தைக்கு ஒப்பு கொடுப்பார் ஆண்டவர்? கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுப்பார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இது நிமித்தம் அவர்கள் தாங்கள் இருதயத்துள்ள இச்சைகளினாலே ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார், அங்க அசுத்த சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். நானுமா இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளைகளை. நம்ம கொஞ்சம் சில பேர் தான் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படையணும். கடைசி காலம் எந்த நேரத்தில் வந்து உன் அருகில் நிற்பார் என்று தெரியாது. ஒரு ஆமென் சொல்லமா? அவர் மதில் அருகே வந்து நிற்பாரே, மலர்ந்த முகத்தை காண்பிப்பாரே. ஒரு ஆமென் சொல்லமா? உன் அருகில் வந்து நிற்பார். நாம் தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள இருக்க வேண்டும். நான் என்று மட்டும் நினைத்திடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ நான் என்று, நான் தான் என்று நினைத்தால் அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். வேதத்தில் பார்க்கிற இஸ்ரவேல் ஜனங்களை என்னென்ன காரியத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்க போனா கேவலமாயிருக்கும், அசிங்கமாயிருக்கும். ஆமீன் சொல்லமா? இன்றைக்கு உலகத்துல நடக்குதுங்க, நடக்குது. அந்த காலத்தில் நடந்தது இன்னமும் இந்த காலத்திலே மனிதர்கள் மிருகத்தோடு கூட உறவு வைத்துக் கொள்ளுகிறார்கள். ரொம்ப நாணமாயிருக்க வேண்டும். வாசிக்கலாம் 25வது வசனத்தை. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது செவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்டவர். ஒரு ஆமென் சொல்லமா? உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவர் படைத்தாரோ, இன்றைக்கு இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒரு ஆமென் சொல்லமா? அதை தொழுது கொள்கிறார்கள். அன்றைக்கு ரோம் அரசாங்கம் சூரியனை வணங்கினால் அப்பா தெய்வம் என்று, அந்த காலத்தில் எகிப்து ராஜா சூரியனை வணங்கினான் அப்பா தெய்வம் என்று. அன்றைக்கு நைல் நதியை அம்மா தெய்வம் என்று வணங்கினான் எகிப்து. இன்றைக்கும் மீன் பிடிக்கிற ஜனங்கள் எல்லாம் கடலை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இங்க அப்படித்தானே சொல்லப்படுகிறது. சிருஷ்டிகரை தொழுது செவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் என்று. அவரே என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்படுகிறவர். ஆமென் சொல்லுங்க. இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் சூரியனையும் மரங்களையும் கடலையும் கட்டைகளையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை உண்டாக்கின தேவனை மறந்து போகிறார்கள்.
அறிந்தும் அறியாமல் இருக்கிறார்கள். ராமின் சொல்லமா? அல்லேலூயா. வாசிக்கலாம் 26. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழைவான இச்சரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். மூன்றாவது ஒப்பு கொடு. ஆமீன் சொல்லுங்க. முதல் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். மூன்றாவது என்னத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு? இழைவான. எத்தனாவது வசனம்? 26. ஒரு ஆமீன் சொல்லமா? 26 இருக்கு. இழைவான இச்சரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்ன பார்க்கலாம்? இப்படிப்பட்ட பயங்கரமான சத்தியத்தை அறிந்தவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், அவரை தொழுது கொள்ளாமல் இருக்கிறவர்கள், ஆண்டவர் எதெல்லாம் உண்டாக்கினாரோ அதை சேவிக்கிறவர்களுக்கு இழைவான இச்சரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பெண்களுக்கு சொல்லுகிறார். ஆமீன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசிம் அந்த வார்த்தை. பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றாக கவனிக்கணும். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கிறார்களோ, தெய்வத்திற்கு கீழ்ப்படியாமல், தெய்வத்தை தொழுது கொள்ளாமல், அவரை உண்டாக்கினதை யாரெல்லாம் செவிக்கிறார்களோ, ஒரு கணவனோடு மனைவி எப்படி இருக்கிறாளோ அந்த அனுபவம் அவளுக்கு இருக்காது. ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. ஆமீன். அந்த அனுபவம் அவளுக்கு இருக்காது. அடுத்த வசனம் பாருங்க. அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகாத பத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானத்தை நடப்பித்து தங்கள் தப்பித்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். ஆமீன் சொல்லுங்க. தெய்வத்தை துதிக்கலனா, தெய்வத்தை உண்டாக்குனதை நீ துதித்தால், நீ வணங்கினால், தொழுது கொண்டால், மரத்தையும் கல்லையும் சலைகளையும் கடலையும் சூரியனையும் இப்படியாய் நீ தொழுது கொண்டால், நீ ஆணோடு ஆணுதான் இருக்கணும், நீ பெண்ணோடு பெண்ணுதான் இருக்கணும். ஆணு பெண்ணு ஒன்றே செய்ய முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு அழகாய் சத்தியத்தை விதைக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் கேட்டு நிச்சயம் அந்த நாட்களிலே உணர்வடைந்திருப்பார்கள். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, ரொம்ப 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 நாணமாயிருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. அல்லேலூயா. இது கடைசி காலமா இருக்குது. கிறிஸ்தவர்களே, இந்த யூடியூப் மூலமாக கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, ரொம்ப நாணமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத காலத்திலே
நாம் என்னென்னமோ பண்ணியிருந்தோம், அது எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து அவையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிட்டார். நீ பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி. ஒரு ஆமீன் சொல்லமா? நீ ஊழியக்காரனாயிரு, விசுவாசியாயிரு. ஆண்டவருடைய பார்வைக்கு எல்லாமே ஒன்று தான். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீ அவரை மகிமைப்படுத்தாமல் வீணான விக்கிரகமான காரியங்களுக்கும் இயற்கை சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கும் நீ தொழுது கொண்டால் ஆண்டவர் உன்னை சும்மா விட மாட்டார். இப்படிப்பட்ட காரியத்துக்கு உன்னை ஒப்பு கொடுப்பார். ஆமென். வாசிக்கலாம், கடைசியாக வாசி முடிக்கலாம். மடமடமடன்னு வாசித்திடலாம். எத்தனை வசனம் என்றால் 4 வசனத்தை வாசி. 29 28 வாசித்தோம். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதங்களினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் பொறுக்குறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவருமாய் தேவ பகையினருமாய் தூரகிரதம் பண்ணுகிறவருமாய் அகழ்ந்துள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படையவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகளுமாய் இருக்கிறார்கள். ரொம்ப நாணமாயிருங்க, ஜாக்கிரதையாயிருங்க. எல்லா ஊழியக்காரர்களுக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகள், விசுவாசிகளுக்கும் இந்த வார்த்தைகள். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, உண்மையாயிருக்கிற தெய்வத்துக்கு பயந்து ஊழியம் செய்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும். ஆனால் தேவையில்லாத வார்த்தைகள் சொன்னால் வெட்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். என்ன பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும். கிறிஸ்தவர்களே, தன்னை காப்பாற்றி கொள்ளுங்கள். தெய்வத்தை மாத்திரம்தான் தொழுது கொள்ளணும். சிருஷ்டிகரை மாத்திரம்தான் தொழுது கொள்ளணும். சிருஷ்டியை தொழுது கொள்ளாதே. ஆண்டவன் நியாயத்திருப்பார். மரணத்துக்கு எதுவாயிருக்கும். தன்னை பயங்கரமான காரியங்களுக்கு உன்னை ஒப்பு கொடுப்பார். நாணமாய் இருந்து இந்த கடைசி காலத்திலே அவரை பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.